சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசாவை ஆக்கிரமித்து ராணுவ ரீதியாக ஆட்சி செய்யாவிட்டால் அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக மிரட்டும் ஸ்மோட்ரிச், நாச வேலைகள் மற்றும் படுகொலைகள் மூலம் ராஜதந்திரத்தை தடை செய்ய இஸ்ரேல் முயற்சி, ஈரான் எச்சரிக்கை, ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தொடர தயார் பிரான்ஸ் அறிவிப்பு, சிரியாவில் உள்ள ராணுவ தளத்தில் இருந்து வெளியேறும் அமெரிக்க படைகள், வாரம் 5000 வீரர்கள் பலி, கடும் கொதிப்பில் டொனால்ட் ட்ரம்ப், பிரித்தானியாவிற்கு அணு ஆயுத அச்சுறுத்தல், ரஷ்யாவின் 3ஆம் உலகப் போர் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதியை ஆக்கிரமித்து ராணுவ ரீதியாக ஆட்சி செய்யாவிட்டால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கத்தை கவிழ்ப்பதாக தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் மிரட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. காசா மீதான இஸ்ரேலிய போரை கையாள்வதற்கு இஸ்ரேலிய பிரதமரே இறுதியில் பொறுப்பு என்று ஸ்மோட்ரிச் ஒரு அறிக்கையில் கூறியிருப்பதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸை தோற்கடிக்கவும் காசாவை ஆக்கிரமிக்கவும் மற்றொரு தீர்வு காணப்படுகின்ற வரை தற்காலிக ராணுவ அரசாங்கத்தை செயல்படுத்தவும், பணைய கைதிகளை திருப்பி அனுப்பவும், ட்ரம்ப் திட்டத்தை தொடங்கவும் ஒரு பிரச்சாரத்தை தொடங்குங்கள், இல்லையெனில் இந்த அரசாங்கத்திற்கு இருக்க உரிமையில்லை என்று ஸ்மோட்ரிச் தெரிவித்திருக்கிறார். காசாவில் உதவி பொதிகள் நுழைவதை தடை செய்வதை ஆதரிப்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இஸ்ரேலிய ஊடகங்களின்படி காசாவில் உதவி விநியோகத்திற்கு ராணுவத்தை பொறுப்பேற்க மறுத்ததாக ஸ்மோட்ரிச் ராணுவ தலைவர் இயல் ஜமீருடன் மோதியதாகவும் கூறப்படுகிறது. நீங்கள் திறமையற்றவராக இருந்தால் திறமையான ஒருவரை நாங்கள் கொண்டு வருவோம். அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அதை செய்யும் ஒருவரை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் ஜமீலிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் அடுத்த ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களுக்குள் போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதிக்கு உதவி விநியோகங்களை மீண்டும் தொடங்குவதை தவிர வேறு வழியில்லை என்றும், ஆனால் அவை ஹமாஸை அடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சரவைக்கு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த வாதம் வடித்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உதவி பொருட்களை விநியோகிப்பதற்கு ராணுவம் பொறுப்பேற்காது என்று ஜமீர் ஹாட்ஸிடம் கூறியதாகவும் அந்த செய்தித்தாள் கூறியது. இதையடுத்து ராணுவம் அதன் பணிகளை தேர்ந்தெடுப்பதில்லை என்று ஸ்மோட்ரிச் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை மார்ச் 2 முதல் இஸ்ரேல் காசாவின் கடவைகளை மூடியுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் பஞ்சம் இருப்பதாக பல தகவல்கள் வந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்கள் அந்த பகுதிக்குள் நுழைவதை இஸ்ரேல் தடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஈரானும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இஸ்ரேலிய ஆட்சியும் சில சிறப்பு ஆர்வமுள்ள குழுக்களும் நாசவேலி மற்றும் படுகொலை செயல்கள் மூலம் ராஜதந்திரத்தை தடை செய்ய முயற்சிக்கக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரித்திருக்கிறார். ஈரானை பதிலடி கொடுக்க தூண்டும் நோக்கில் இஸ்ரேல் மேற்கொண்ட நாசவேலை மற்றும் படுகொலை சம்பவங்களின் கடந்த கால நிகழ்வுகளை அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். அத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஈரானின் பாதுகாப்பு சேவைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாக அவர் கூறினார். இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் சில சிறப்பு ஆர்வமுள்ள குழுக்கள் பல்வேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்தி ராஜதந்திரத்தை சீர்குலைக்க முயற்சிப்பது அனைவரும் காணக்கூடிய வகையில் தெளிவாக தெரிகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். சட்டபூர்வமான பதிலடியை தூண்டுவதற்கான வடிவமைக்கப்பட்ட நாசவேலை முயற்சிகள் மற்றும் படுகொலை நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் நடந்ததை கருத்தில் கொண்டு எங்கள் பாதுகாப்பு சேவைகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் பற்றிய பயங்கரமான தோற்றமுடைய செயற்கைக்கோள் படங்கள் போன்ற கற்பனை கூற்றுக்கள் உட்பட பொதுமக்களின் கருத்தை கையாள வடிவமைக்கப்பட்ட தவறான தகவல் பிரச்சாரத்திற்கு எதிராகவும் அராக்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் முழுமையான மற்றும் நிலையான மேற்பார்வையின் கீழ் இருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதேவேளை ஈரானின் அணுசக்தி பிரச்சினைக்கு ராஜதந்திர தீர்வை பிரான்ஸ் ஆதரிப்பதாகவும் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த நாடு தயாராக இருப்பதாகவும் பிரான்சின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய முக்கூட்டான பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டனை மீண்டும் ராஜதந்திரத்திற்கு அழைப்பு விடுத்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் ட்வீட்டை தொடர்ந்து வியாழக்கிழமை பாரிஸில் நடந்த வாராந்திர செய்தியாளர் சந்திப்பின் போது கிறிஸ்டோப் லெமோயின் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த
இந்த நிலையில் தற்போதைய நிலையை தோல்விக்கு தோல்வி சூழ்நிலை என்று அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் ஈத்திரியுடனான உறவுகள் சமீபத்திய வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருக்கின்றன. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவை தற்போது சரிந்துவிட்டன. ஏன் ஒவ்வொரு பக்கத்திற்கும் அதன் சொந்த கதை இருக்கிறது என்று அராக்சி குறிப்பிட்டிருக்கிறார். மறுபுறம் வடக்கு சிரியாவின் அல் ஹசாகா மாகாணத்தில் உள்ள ஒரு தளத்தில் இருந்து அமெரிக்க ராணுவம் தனது படைகளை திரும்ப பெறுவதாக சிரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ராணுவ பொருட்களை ஏற்றிய அமெரிக்க ராணுவ வாகனங்கள் ஆஸ் சதாடி நகரில் உள்ள தளத்தை விட்டு வெளியேறி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் படைகள் சிரிய ஈராக் எல்லையை நோக்கி நகர்கின்றன என்றும் கூறப்படுகிறது. கடந்த வாரம் பென்டகனின் தலைமை செய்தி தொடர்பாளர் சீன் பார்னெல் வரும் மாதங்களில் சிரியாவில் தனது ராணுவ இருப்பை 1000 துருப்புக்களுக்கு குறைவாக குறைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதனால் நாட்டில் உள்ள சில தளங்களில் அவர்களை ஒருங்கிணைக்க முடிந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தற்காலிக போர் நிறுத்தம் அமுல்படுத்துவதாக ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்தார். ஆனால் அன்றைய தினத்திலும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உக்ரைனின் தலைநகர் கீவ் அருகே நேற்று அதிகாலை ரஷ்ய ராணுவம் மாபெரும் ஏவுகணை தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் 63 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் கீவ் நகரின் மீது நிகழ்த்தப்பட்ட மோசமான தாக்குதல்களில் ஒன்று இது அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம் செய்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதல் தேவையற்றது, மோசமான தருணத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்துங்கள் புடின், வாரம் 5000 வீரர்கள் பலியாகிறார்கள், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமுல்படுத்துங்கள் என்று பதிவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கும் பிரித்தானியாவிற்கு ரஷ்யா மிரட்டல்களை அனுப்பியிருக்கிறது. உக்ரைனில் மேற்கத்திய நாடுகளின் படைகளை அனுப்புவது குறித்து ரஷ்யா பிரித்தானியாவை நோக்கி நேரடியான மற்றும் அதிர்ச்சிகரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்ற செயலாளராக இருக்கின்ற செர்கை சோய்கு, பிரித்தானிய படைகள் உக்ரைனில் அமைக்கப்பட்டால் அது நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும் என்றும் இதனால் 3ஆம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் அதிகம் என்றும் கூறியிருக்கிறார். ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக இருக்கிறது. 1990க்கு பிறகு முதல் முறையாக ஆர்டிக் பகுதியில் அணுகுண்டு சோதனை நடத்தும் திட்டத்தையும் ரஷ்யா எடுத்திருக்கிறது. ரஷ்யா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை தலைமைத்துவ ஆக்கிரமிப்பாளர்கள் என குற்றம் சுமத்துகிறது. பிரித்தானிய கடற்படை உக்ரைனின் மைக்கோலைவ் பகுதியில் கடற்படை தளத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கியதையே போர் எச்சரிக்கைக்கான காரணமாக ரஷ்யா பார்த்திருக்கிறது. 2030க்குள் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடன் போர் செய்ய தயாராகின்றன எனவும் ரஷ்யா எச்சரிக்கிறது. புடினை கைது செய்யும் முயற்சிகள் போர் அறிவிப்பாக கருதப்படும் என்றும் அதனை மேற்கொள்ளும் நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெட்வடேவ் எச்சரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த எச்சரிக்கைகள் மேற்கத்திய நாடுகள் மற்றும் ரஷ்யா இடையே உள்ள பதற்றத்தை மேலும் தீவிரமாக்கும் வகையில் இருக்கின்றன. பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் இத்தகைய சூழ்நிலைகளில் எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க. மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.